எனக்கு சாப்பாடு விஷயத்துல என் ஹஸ்பண்ட் கிட்ட பிரச்சனையே இல்ல. அவரு அவசரத்துக்கு பொடி வச்சு தோசை கூட சாப்பிட்டுக்கலாமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டைம் ஆயிருச்சா, இருக்கிறது ஏதாவது பாரு, தோசை ஊத்தி குடு, ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது சட்னி இருக்கா சாப்பிட்டுக்கிறேன்ருவாரு. எனக்கு அவரு பிரச்சனை இல்ல. எனக்கு நான் தான் பிரச்சனை. ருசி கண்ட நாக்கு என் வாய். அத வச்சுட்டு என்னால பட முடியல. அவரு கூட சொல்லிடுவாரு ஈஸியா, "ஏதாவது ஒண்ணு பண்ணுமா, இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம்" அப்படின்ருவாரு. ஆனா நான் இருக்கேனே, கேட்க மாட்டேனே. அந்நேரத்துக்கு உட்காந்து நான் சேவ் பண்ண லிஸ்ட்ட பார்த்து, எதையாவது ஒண்ணத்த செய்றேன்னு செஞ்சு, சாப்பிடுறதுக்கே 10, 11 மணி ஆயிடும் நைட்டு. இன்னும் மறுநாள் என் ஹஸ்பண்ட்க்குலாம் லீவ் கிடைக்கிறதே ஆக பெரும் விஷயம் அதெல்லாம். அப்படி மறுநாள் மட்டும் என் ஹஸ்பண்ட்க்கு ஆஃப்ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். கண்டிப்பா அன்னைக்கு நைட்டு ஏதாவது ஒரு நல்லதா செஞ்சு தான் சாப்பிடணும். நான் ஒரு குழந்தைகிட்ட விட்டுட்டு நான் உட்காந்து சேவ் பண்ணுறத தேட ஆரம்பிச்சுடுவேன். என்ன செய்யலாம்? அப்படின்னு. நான்லாம் பிரெக்னன்ட்டா இருக்கப்ப யோசிச்சதே ஒண்ணே ஒண்ணுதான். என் பாப்பா வந்து ஒண்ணு என் ஹஸ்பண்ட் மாதிரி, இல்ல என் அண்ணன மாரி இருந்துறணும் சாப்பாடு விஷயத்துலன்னு. ஆனா அவளும் எனக்கு ப்ரோ மேக்ஸா வந்திருக்கா. 4 செஞ்சு வச்சிருக்கேன். 4த்தையுமே சாப்பிட மாட்டா. அதுக்கப்புறம் இட்லிய செஞ்சு அத ஊட்டுனா, அத சாப்பிடுவா. இத நான் ஃபர்ஸ்ட்டே இட்லி குடுத்தேன்னா சாப்பிட மாட்டா. எங்க அம்மாவோட கஷ்டம் சாப்பாடு விஷயத்துல எனக்கு இப்போ புரியுது. நான்லாம் மூஞ்சிய தூக்கிட்டு உட்காந்துருவேன். அப்புறம் பண்ணுவேன். எங்க அம்மா அந்த மாரி பண்ணா வாயிலேயே குத்துவேன்னுவாங்க. இப்ப என் பொண்ணு அப்படி அப்படி பண்றா. கர்மா இஸ் ரியல்.